வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். எக்ஸல்ல அதிகமா இதுவரையும் நம்ம VLOOKUPம், HLOOKUPம் நம்ம பயன்படுத்தியிருப்போம். உங்களுக்கே தெரியும் VLOOKUP வந்து வெர்டிக்கல் லுக்கப் வேல்யூ இருக்கக்கூடியதை காலம் பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரம் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக VLOOKUP நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி HLOOKUPன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லுக்கப். ரோல் இருக்கக்கூடிய வேல்யூ ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம HLOOKUP பயன்படுத்தலாம். பட் இப்ப நியூவா நம்மளுக்கு வந்திருக்கக்கூடியது XLOOKUP. இந்த XLOOKUP வந்து இந்த 2 லுக்கப்பையுமே அவுடேட்டடா பண்ணிடுச்சு. இப்ப எல்லாரும் அதிகமா XLOOKUP தான் பயன்படுத்துறாங்க. முக்கியமான காரணம் இந்த XLOOKUPன்ற ஒரே ஒரு ஃபார்முலால VLOOKUP இருக்கக்கூடிய கான்செப்ட் அண்ட் HLOOKUPல இருக்கக்கூடிய கான்செப்ட் இது ரெண்டும் பயன்படுத்தி நம்ம இண்டெக்ஸ் மேட்சோட நம்ம இதெல்லாம் கொண்டு வரலாம். அண்ட் இந்த வீடியோ பதிவுல இதுல இருக்கக்கூடிய பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இது எதற்காக பயன்படுத்தணும்ன்றத பத்தி இந்த வீடியோ பதிவுல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான தேவையான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் செலக்ட் பண்ணி அப்படி ஹாலோ செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ லுக்கப் அதிகமாக நீங்கள் பயன்படுத்திங்களா தெரியும். இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஏதாவது ஒன்று பேஸ் பண்ணி இன்னொரு டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நம்ம ஃபெச் பண்ணுறது, அதுக்காக தான் இந்த லுக்கப் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்துவோம். இந்த XLOOKUPல நம்மளுக்கு 6 ஆர்குமெண்ட்ஸ் இல்ல இது சின்டாக்ஸ்னு சொல்லலாம். இந்த 6 ஆர்குமெண்ட்ஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்துறோம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் XLOOKUP நான் கொடுத்துக்கிறேன். XLOOKUP டேப்னு கொடுத்த உடனே எனக்கு எல்லா சின்டாக்ஸோட நம்மளால பார்க்க முடியும் இமீடியட்டா. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இருக்கக்கூடிய இந்த கஸ்டமர் ஐடிக்கு என்ன நேம்னு நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு இங்க ஃபியூ கஸ்டமர் ஐடிஸ் இருக்கு. ஆனா இங்க எனக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல என்னுடைய கஸ்டமர் நேம் இருக்கு, ரைட் சைட்ல எனக்கு கஸ்டமர் ஐடி இருக்கு. ஸோ இந்த பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ஐடிக்கு என்ன நேம் இருக்கு நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஸோ இது XLOOKUPல எப்படி நம்ம பண்றதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லுக்அப் வேல்யூ. ஸோ இந்த லுக்அப் வேல்யூனா த வேல்யூ டு சர்ச் ஃபார். ஸோ எந்த வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸோ கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸோ கஸ்டமர் ஐடியை நம்ம செலக்ட் பண்ண உடனே கமா கொடுக்கணும். கமா கொடுத்த உடனே நம்மளுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது லுக்அப் அரே. லுக்அப் அரேன்றது ரேஞ்ச் டு சர்ச். ஸோ பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ஐடி. ஸோ இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச். இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண இந்த ரேஞ்சை வந்து நம்ம அப்படியே கான்ஸ்டன்ட் ரெஃபரன்ஸ்ல நம்ம பிளாக் பண்ணணும். ஷார்ட்கட் கீ F4 நான் ப்ரெஸ் பண்ணா போதும். டாலர் சைன் நம்மளுக்கு இங்க அசைன் ஆயிடும் இமிடியேட்டா ரேஞ்சுக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் அரே. ரிட்டர்ன் அரேனா என்ன அவுட்புட் நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த அவுட்புட் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய நேம் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது அப்படியே செலக்ட் பண்ணின்னு மறுபடியும் டாலர் சைன் அசைன் பண்றதுக்காக F4 பிரஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் இஃப் நாட் பவுண்ட் மேட்ச் மோட் அண்ட் சர்ச் மோட் இது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் இப்போ க்ளோஸ் parenthesis கொடுக்குறேன் அண்ட் என்டர் கொடுத்த உடனே என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஐடிக்கு ஐடி 2287 அவங்களுடைய நேம் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடிக்கு என்னென்ன நேம் இருக்குன்னு எப்படி பார்க்கலாம்னா இது அப்படியே ட்ராக் பண்ணா போதும். ட்ராக் பண்ண உடனே எனக்கு இமீடியட்டா அவங்களுடைய எல்லா நேம்ஸ் என்னால பார்க்க முடியுது. பட் ஆனா கொஞ்சம் கவனிச்சா தெரியும் இந்த இடத்துல எனக்கு வந்து NN இருக்கு. இந்த பர்டிகுலர் ஐடி நான் கஸ்டமர் ஐடி இந்த இடத்துல நான் பார்த்தேன்னா எனக்கு இந்த லிஸ்ட்ல எனக்கு இந்த கஸ்டமர் ஐடி இல்ல. இப்போ இந்த சினாரியோல தான் நம்ம எதை பயன்படுத்த போறோம்னா இஃப் நாட் ஃபவுண்ட். எனக்கு இந்த மாதிரி NN எரர் வரக்கூடாதுன்னா இதுவரையும் நம்ம வந்து இஃப் எரர் இஃப் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு கண்டிஷன் எல்லாம் பயன்படுத்துவோம். பட் ஆனா இந்த XLOOKUPல பெனிஃபிட் அதுதான். ஸோ டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடியதுக்கு கமாக்கு அடுத்தது இஃப் நாட் ஃபவுண்ட். ஒருவேளை டேட்டா இல்லைன்னா நீங்க என்ன கஸ்டமைஸ்டு சென்டென்ஸா வேணும்னா அதை நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா நாட் ஃபவுண்ட் நான் கொடுக்குறேன். நாட் ஃபவுண்ட் அகைன் டபுள் இன்வெர்டட் கமா அண்ட் என்டர். ஸோ மறுபடியும் இந்த ஃபார்முலாவை அப்படியே நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. அர்லியரா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரர் இருந்தது NN. பட் ஆனா இது வந்து நம்மளுக்கு இப்ப நாட் ஃபவுண்ட் நம்மளுக்கு நம்ம கஸ்டமைஸ்ட் நம்ம வேர்ட் கொடுத்துருக்கிறதுனால அது நம்மளுக்கு எக்ஸாக்டா இருக்கு. அடுத்தது இன்னும் இந்த இடத்துல நம்ம 2 ஆர்குமெண்ட் நம்ம பயன்படுத்தலாம். மேட்ச் மோட் அண்ட் சர்ச் மோட். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த மாதிரியான சினாரியோ இருந்தா பயன்படுத்தலாம்னா பேஸ்ட் ஆன் வேல்யூ மேல நீங்க ஏதாவது நீங்க டேட்டா சர்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம அதிகமா பயன்படுத்தலாம். இந்த மேட்ச் மோட் சர்ச் மோட் உதாரணமா ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூக்கான டிஸ்கவுண்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும்னா அது இல்லாத போது நியரஸ்ட் வேல்யூ இல்ல லார்ஜஸ்ட் வேல்யூ இருந்ததுன்னா அதனுடைய டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். பட் இந்த செட் ஆஃப் டேட்டாக்கு நம்ம பயன்படுத்தினா எக்ஸாக்ட் அவுட்புட் நம்மளுக்கு ரிசல்ட்டா நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட் சினாரி வரும்போது இதை பயன்படுத்தலாம். என்டர்.
ஸோ இப்போ நம்ம காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்தது முக்கியமான ஒண்ணு, எக்ஸ் லுக்கப்லயே இன்னொரு ஆப்ஷன் எச் லுக்கப் இதுவரையிலும் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். ரோல் இருக்கக்கூடிய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் அதெல்லாம் தேவையில்ல. இது நம்மளுக்கு எக்ஸ் லுக்கப்லயே இப்ப நம்ம அந்த அவுட்புட் எல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ எக்ஸ் லுக்கப் நான் டைப் பண்ணிட்டு இந்த லுக்கப் வேல்யூ பேஸ்ட் ஆன் திஸ் கஸ்டமர் ஐடியில லுக்கப் அரே மறுபடியும் இந்த லுக்கப் அரேன்றது இந்த கஸ்டமர் ஐடி செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம $சைன் அசைன் பண்ணலாம். F4 கமா அடுத்தது ரிட்டர்ன் அரே. நம்மளுடைய அவுட்புட் என்ன வேணும்? இப்போ நம்மளுடைய தேவை என்னன்னு பார்க்கலாம். சார்ஜஸ் வேணும்னா சார்ஜஸும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் கஸ்டமர் ஐடிக்கு என்ன சார்ஜஸ் இருக்குன்னு. இல்ல நேம் வேணும்னா நேமும் நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அகைன் F4 அண்ட் க்ளோஸ் parenthesis என்டர். ஸோ இப்போ மறுபடியும் இதை நான் அப்படியே ட்ராக் பண்றேன். ஸோ நம்மளுக்கு சேம் அவுட்புட் நம்மளுக்கு இங்க என்ன கிடைச்சதா சிமிலர் அவுட்புட் நம்ம இங்க எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறது என்னமே இங்க எக்ஸ் லுக்கப் சேம் அதே மாதிரி இங்கே எக்ஸ் லுக்கப். ஆல் திஸ் வைல் இந்த ரெண்டு பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம VLOOKUP பயன்படுத்துவோம். இதுக்கு வந்து நம்ம HLOOKUP பயன்படுத்துவோம். பட் வேண்டாம். இயர் ஆஃப்டர் யூ கேன் யூஸ் ஒன்லி XLOOKUP டு கெட் த டிசைட் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய XLOOKUP நீங்க இந்த டிஃபரன்ஸ் சினாரியோக்கு பயன்படுத்தலாம். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.